நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த ரெண்டு பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி. கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தன்னுடைய புன்னகை மூலமாக அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல். ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கங்கள். எதையுமே அழகாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், ஈஸியாக செய்யணும். ஸோ உழைப்பு, உயர்வு, வெற்றி, இது நம்மளுடைய முழு மூச்சாக இருக்கணும் அப்படிங்கிற இயக்கத்துடன் சுக்கிரனுடைய ஆதிக்கம் முழுமையாக பெற்ற நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் எதையுமே நினச்சதை உங்களால் சாதிக்கவே முடியல. நினைவுகள் எல்லாம் இருக்கிறது, கனவாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கவிதை மட்டும்தான் பாட முடியும். உங்களால் எதையுமே ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ போராட்டங்கள், எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கனே தெரியல. மனசில் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ நான் மனசில் நினச்சதை இன்னொருத்தன் காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணி அவன் பேர் வாங்கிட்டான். ஸோ இப்படித்தான் உங்களுடைய காலகட்டங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சு. நிறைய குழப்பம், காதலில் தோல்வி, புரிந்து கொண்டவர்கள் பிரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி ஆன பிறகு இந்த மாதம் தான் உங்களுடைய முதல் மாதம்.
அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாதம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த வருடத்தில் துவக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. நீங்கள் மனசில் நினச்சதை இனிமேல் தைரியமாக செய்வீங்க, தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் நின்னால் அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் இனிமே கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய திறமையை மதிக்காமல் உங்களை நிராகரித்தாங்களோ, ஸோ அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கூட்டு பேசி அவங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய விஷயங்களில் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். என்னுடைய கணவர் என்னை பிரிஞ்சு போயிட்டார், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் காரணம், ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிறவே இல்லை, அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் எங்களை பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதேனும் கவலையில் அல்லது வருத்தத்தில் இருக்கிற ரிஷபராசி பெண்களாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், இந்த மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் அதிகமான சாதகமான சூழ்நிலையை உங்களுக்காக வாய்ப்பை கொடுக்குது. ஸோ உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகுது. புதிய ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சகோதர சகோதரிகளாக ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம புதிய உறவு வரும்னு சொல்லிட்டோம்னா அது தவறான ஒரு அர்த்தத்தில் போய் விட்டுறக்கூடாது. ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, புதிய ஒரு சகோதர சகோதரிகள் என்ற உறவுகள் கிடைக்கும். ஸோ அந்த உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தொழில் செய்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இவ்வளவு நாளாக தொழிலில் ஏன் முடக்கம், எதற்காக முடக்கம், நல்லா தானே வேலை பார்க்குறோம், உயிரை கொடுத்து தொழில் பண்ணுறோம், கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போனால் இடம் தெரியலைங்கிற மாதிரி பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வந்தது 5 லட்ச ரூபான்னா செலவு 7 லட்ச ரூபாவில் போய் நிற்கும். ஸோ அப்போ வரவை விட செலவு அதிகம் அப்படிங்கிற விஷயங்களில் தான் நம்மளுடைய ரிஷபராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க. புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. கவலைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் ஈஸியாக எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிற யுத்தியை இனிமே கையாளுவீங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் அதுக்கெல்லாம் முயற்சியெலாம் எடுத்திருந்தாலுமே அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்சிருக்கலாம். ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க. ஸோ அதேபோல் ரிஷபராசியில் உள்ள மாணவர்கள் சிறந்த மாணவனாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட இடங்களில் படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் சேருவீங்க, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கூல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றிகரமான உங்களுக்கு பிடித்தமான ஒரு காலேஜில் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அதிகமாக இருப்பதனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி உண்டு, தன்னம்பிக்கை உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் உண்டு. எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளுடைய ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக, அதே போல் காதலர்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ, லவ்வில் ஃபெயிலியர்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த மாதத்தில் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்துல ஒரு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா இயற்கையாக என்னெல்லாம் நீங்க இருந்ததோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு டைம் தான். இப்ப இந்த ரிஷப ராசி என்பர்களை பார்த்தோம்னா, பொதுவா பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. ரொம்ப சிரித்த முகத்தோட இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு அன்போடையும் ஒரு
பண்போடையும் ஒரு நேசத்தோடையும் அரவணைத்து எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியாக அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 6 மாதமா இவங்களை போய் பார்த்தோம்னா தெரியும், இவங்களை நீங்களே செக் பண்ணீங்கன்னாலே தெரியும், அந்த பண்புகள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்காது. யாரை பார்த்தாலும் ஒரு எரிஞ்செரிஞ்சு விழக்கூடிய ஒரு நிலைமை, அடுத்து பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நிலைமை, குடும்பத்துல இவங்களோட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்னடா இது எப்போதும் இல்லாத ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலயுமே டென்ஷனாவே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. எல்லாரையும் அரவணைச்சு போன இந்த ரிஷப ராசி என்பர்கள் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக யாருமே நம்மளுக்கு தேவையில்லை, பெற்றோர்கள் தேவையில்லை, கணவன் மனைவி குழந்தைகள் யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகளை அதிகமாக வெறுத்து தன்னந்தனியாக இருப்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போது. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இல்ல, ஒரு அதிகப்படியான ஒரு செலவுகளும் இருக்கும். ஏன்னா கடனை எல்லாம் ரொம்ப மும்மரமா அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனை எல்லாத்தையும் ரொம்ப பட்ஜெட் போட்டு இந்த மாதம்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வருமானம் வரும், இவ்வளவு நம்ம கடனை அடைச்சிட்டு தான் மத்த வேலை அப்படின்ற மாதிரியாக ரொம்ப கெடுபடியாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள், வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு டெம்பரவரியாக நீங்க உங்களுடைய கம்பெனில இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரனே பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வர்றாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரேடியா வராட்டிலும் அந்த வர வேண்டிய வருமானங்கள் ஒரு பாதி அளவாவது வர வேண்டிய ஒரு நேரமாக தான் அமைப்புகள் இருக்கு இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முகம் கொடுத்து பேச முடியாத அளவிற்கு அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு தொந்தரவுகள், யாரு கண்ணு பட்டுச்சு போச்சோ தெரியல. கடந்த ஒரு 6 மாதமாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு. குழந்தைகளை பார்த்தா பெற்றோருக்கு பிடிக்கல, பெற்றோர்களை பார்த்தா குழந்தைகளுக்கு பிடிக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுடைய ஃபேமிலியை பத்தியே என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டம் அந்த குடும்பம் எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து ஒருங்கிணைந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொஞ்சம் உட்கார்ந்து பேச போறீங்க. நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை, மனைவிக்கு என்ன பிரச்சனை, இப்படி அந்த குடும்பத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய அளவிற்கு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல ரொம்ப கேரோட இருக்கக்கூடிய ஒரு டைம். இப்ப குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இப்ப இந்த காலகட்டம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு டைம். ஆனா சொத்து வாங்கும் போது லேண்டா வாங்காதீங்க, மனைகளா வாங்காதீங்க. இந்த காலகட்டம் மனைகளா வாங்கினீங்கன்னா அங்க உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஒரு வீடா வாங்குங்க, வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ரிஷப ராசி என்பர்கள். கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்க வாங்கி போட்ட வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துல பல மடங்காக உயர்வதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றதுனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதற்குண்டான வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள். கடந்த காலத்துல திருமணம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு
ஒரு தேவையில்லாத குளறுபடிகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க நினைத்த ஒரு வரன்கள் வேறு, ஆனா உங்களுக்கு கிடைச்சது ஒண்ணு, அந்த மாதிரியாக இருந்திருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டம் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி வந்ததுனால அந்த காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெற்றோர்களின் முழு சம்மதம்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக அமையக்கூடிய அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு 6 வருட காலமாக அந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 6 மாசம்தான் சில பிரச்சனைகள் வந்து அதனால நிறைய மன வேதனைகளை அனுபவித்த ரிஷபராசி என்பர்களும் இருக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி, எங்கேயோ போய் வேற ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட, ஒரு இருண்ட இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சின்னதா ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். 6 மாசத்துல வந்த பிரச்சனை ஒரு 60 வருடம் வந்த பிரச்சனை மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகும். இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கடன் தொந்தரவுகளை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படா கடனை அடைப்போம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து இந்த காலகட்டத்துல அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு டைம். எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வருமானம் வர வேண்டியது இருக்கு, தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நேரம். அதாவது எந்த இடத்துல இருந்து வருமானம் வர வேண்டியது இருக்கு, அங்க நம்ம சப்ளை பண்ணணுமா வேண்டாமா, அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு இன்னும் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்க கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்க முடியுமா வாங்க முடியாதா, இப்படி எல்லாம் அந்த கணக்குகளை ரொம்ப துல்லியமாக வைத்து பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கும், இறக்கங்களும் இருக்கும். அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செய்யும் போது, அந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான வளர்ச்சிகள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும்.